சோக பாட்டிலேயே ரொம்ப சோக பாட்டு. எப்படியெல்லாம் ஒரு கவிஞர்கள் யோசிச்சிருக்கா, தமிழை வந்து ஒரு வளப்படுத்தி ஒரு கவிதையை நடையில சொல்லியிருக்காங்க. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. பழைய படத்துல டைட்டிலே இவ்வளவு அர்த்தத்தோட வச்சிருக்காங்க. துப்பாக்கி அது வந்து டூல்ஸ். அப்ப தமிழ் தான் அது. டிராகன் சார், டிராகன் 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 பியூர் தமிழ். அகநானூர் சாரி மன்னிச்சிரியா, அகநானூர்ல இருந்து எடுத்து டிராகன். ஆனா இந்த படம் வெறும் பாசமலர். பாசமா இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சிகளுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. நதி என்றால் மக்களே, நதி என்றாலே என்னன்னு தெரியல நம்ம பையனுக்கு. பல ஊற்றுகள் ஒன்றாக சேர்ந்து அது ஒரு ஓடையா மாறும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா. நமக்கு நாமே தாலாட்டு. அங்கே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. சோக பாட்டிலேயே ரொம்ப சோக பாட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படின்னா எது ரிலேட்டடா சார்? அண்ணன் தங்கச்சி பாசம். அண்ணன் தங்கச்சிக்கு இருக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போறாங்க. அண்ணன் வந்து தங்கச்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ வேற வழியே இல்லாம அப்பா அம்மா இல்லாதனால எல்லா விஷயத்துக்குமே அண்ணன் தான் அந்த தங்கச்சியை வந்து பாத்துக்கிறாரு. அது மாதிரி பாத்துக்கிற போது ரெண்டு பேருக்கும் எதிர்பாராத சூழ்நிலை காரணம் பிரிவு வருது. ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகுது. திருமணமான உடனே ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகளை அந்த ஃபீலிங்க சொல்றது மாதிரியான ஒரு பாட்டு. சிவாஜி கணேசன் பத்மினி மலர்ந்தும் மலராத. அதேதான். அவங்க குழந்தை இவங்க அத்தை மகன் மாமன் மகன் பேசி கொஞ்சிறதும் நல்லா இருக்கும், சூப்பரா. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டு வந்து பாடும்போது கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துமா அவங்களுக்கு, அவ்வளவு எமோஷனலா இருக்கும். அவங்க அதை தான் விரும்பி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் இது இந்த பாட்டு தான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப அந்த பாட்டை கேட்கும் போதே கண்ணுல தண்ணி வரும்போது இந்த பாட்டை அப்படி கவிதைகளை சொல்லும் போது எப்படி எல்லாம் தண்ணி ஊத்த போகுதுன்னு தெரியல. அண்ணன் தங்கச்சி பாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரிய அந்த அண்ணன் தன்னோட பையன்கிட்டையும் தங்கச்சி தன்னோட பொண்ணுகிட்ட அவங்களோட ரெண்டு பேருக்குள்ள நடந்த கஷ்டத்தையும் ஃபியூச்சரை பத்தியும் சொல்ற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. அண்ணன் தங்கச்சி பாசத்துல வந்த குழந்தைகளை தாலாட்டிலேயே அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை சொல்றது மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து இந்த பாட்டை போடுறதே வந்து தமிழ் மேல இருக்கக்கூடிய ஒரு தீராத காதல். எப்படியெல்லாம் ஒரு கவிஞர்கள் யோசிச்சிருக்கா, எப்படிலாம் ஒரு தமிழை வந்து ஒரு வளப்படுத்தி ஒரு கவிதையை நடையில சொல்லியிருக்காங்க. அந்த கவிதையவே நம்மளோட பாசத்து கூட எப்படி கம்பேர் பண்றாங்க. தமிழ், கவிதை, பாசம், குடும்பம், இவ்வளவு விஷயத்தையும் வந்து லிங்க் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் ஒரு டச்சா தமிழ் கவிதையை வந்து எழுதியிருக்காங்க. படம் பாசமலர். பேரே பாத்தீங்களா? பாசமலர். பாசத்தை மலருக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க பாசமலர். இது எப்படி இருக்குது சார், பழைய படத்துல டைட்டிலே இவ்வளவு அர்த்தத்தோட வச்சிருக்காங்க. அதுதான் பார்க்கணும் நம்ம. இப்போ வர படத்துல அந்த அளவுக்கு இல்ல. துப்பாக்கி அது வந்து டூல்ஸ். அது பாருங்க சார், பழைய காலத்துல இதெல்லாம் கூட தமிழ் தான். தமிழ் லவ் டுடே, அப்புறம் குட் நைட், லவ் டுடே குட் நைட், அப்புறம் இது ஜீவராஜ் படம் ஒன்று வந்துச்சுடா, திரிஷால் என்ன நயன்தாரா, ஜெயில் ஜெயில் கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனா வேதாளம் தான் இதுல ஹைலைட் ஆகுது. வேதாளம்
ஐயோ இப்போ கூலின்னு வேற படம் வருது மாஸ்டர். கூலி எல்லாம் தமிழ். கூலி தமிழா? ஆமா ஆமா, சுத்தமான தமிழ். கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளி. கூலின்னா வேலைக்காரன் அர்த்தம். ஓ அது வேறயா? கூலி தொழில். எனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா தோட்டம் எந்த பிசினஸ்மே இல்லை. நான் வந்து மற்ற டெய்லி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். ஒருத்தவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்கறது பேரு கூலி. அதை இன்னொரு வகையா சொல்லலாம் தினக்கூலி அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்ப தமிழ் தான் அது. டிராகன் சார், டிராகன் 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 பியூர் தமிழ். டிராகன் சைனீஸ். டிராகன் வந்து பியூர் தமிழ். அது வந்து புறநானூர்ல இருந்து எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அகநானூர். சாரி மன்னிச்சிரியா, அகநானூர்ல இருந்து எடுத்தது டிராகன். ஆனா இந்த படம் வெறும் பாசமலர். பாசமலர் பேரு டைட்டில் என்ன டைட்டில் கேவலமா வச்சிருக்காங்க. இப்போ வச்சிருக்காங்க பாருங்க, டார்லிங். டார்லிங் எப்படி நல்லா இருக்கு. வேற என்ன படம் வந்திருக்கு? இது பிசாசு. உண்மையில இருக்கு 8ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடு. அந்த மாதிரி வந்ததுல இதுல பாசமலர் அப்படிங்கிற படத்துல இருந்து. பாசமலர்னாலே மேக்ஸிமம் ஓல்டு பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கு யாருமே தெரியாது. நியூ ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் தமிழுக்கு பக்கம் அப்படியே திரும்பணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து போராடுனாங்கன்னா பாருங்க, நம்மளோட மொழியை வளர்க்குறதுக்கு நம்மளே போராட வேண்டியது. நம்ம வாயிலிருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ போராடணும்னு சொல்லி வருது. ஆமா, என்னுடைய தாயை நான் அம்மான்னு சொல்றதுக்கு நான் போராட வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாரும் சேர்ந்து போராடி நம்ம தமிழ் கவிதைகளையும் தமிழ் கவிதைகள் மூலமா வந்த பாட்டையும் பேரண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி குழந்தைங்களை கேட்க வச்சாங்கன்னா தமிழ் கொஞ்சமாவது ஒரு 10% வாழும் வளரும். பாசமலர் மூவி, மலர்ந்து மலராத சாங், எம்எஸ்வி மியூசிக் டைரக்டர், கண்ணதாசன் லிரிக் ரைட்டர். அண்ணன் தங்கச்சி விரக்தியில 2 பேரும் பாச மலர்களை போல அந்த ஒரு செடியில இருந்த பூக்களை பிரிச்சா என்ன மாதிரி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். 2 பேரும் பிரிவுகள் ஏற்படுது. பிரிவுகள் ஏற்பட்ட உடனே 2 பேருக்கு குழந்தை பிறந்துருது. 2 பேர் குழந்தைக்கு தாளாட்டுறது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சாவித்திரியோட பொண்ணுகிட்ட என்ன விஷயம் சொல்றாங்க, சிவாஜி கணேசனோட பையன்கிட்ட என்ன விஷயம் சொல்றாங்க. 2 பேருமே குழந்தைகள். 2 குழந்தைகிட்டையும் தாளாட்டுறது மாதிரி வாழ்க்கையும் சொல்லணும், அவங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பையும் சொல்லணும், அவங்களோட ஃபியூச்சர் லைஃப்பையும் சொல்லணும். அது மாதிரியான ஒரு பாட்டு. ரொம்ப 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 சூப்பரான பாட்டு. ஓல்டு பீப்புள்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே கனெக்டிங் ஆகும். பாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சிகளுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல பாசமாக இருக்கிறான்றதெல்லாம் தெரியாது, பாசத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேளை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து இந்த பாட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாஸ்டர் மிடில் விரக்தின்னு சொன்னீங்களா, அது துன்பமா? டிப்ரெஷன் சொல்லுவோம்ல, டிப்ரெஷன் ஆயிடுறது. டிப்ரெஷன் தான் விரக்தி. ஆமா, விரக்தியின் எல்லைக்கே போயிட்டேன், துன்பத்தோட எல்லைக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் விரக்தி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பல்லவியில தொடங்குறாங்க 2 பேருமே அந்த பாப்பாவுங்களை போற்றி லிரிக்ஸ். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. மீனிங் புரியுதா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலனா ஒரு மலர் வந்து முற்றிலும் முழுமை பெறாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பிட்வீன் கேப்பில் ஃபுல்லாகவும் ஃபுல்ஃபில் ஆகாமல் ஸ்டார்டிங்கில் உருவாகி வருதுல்ல, அந்த மாதிரி மலர்ந்தும் மலராமல் இருக்கிற ஒரு மொட்டு வளர்ந்து இருக்கிற மொட்டை பேஸ் பண்ணி சொல்லி அது போல் வளரும் வெளி வண்ணமே. வெளி வண்ணமேனா கண்ணு வளருமே, அது மாதிரியா என்னன்னு தெரியல. அப்புறம் விடிஞ்சு விடியாமல் இருக்கும்ல, சூரியன் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 6 மணி இல்லைன்னா 5:45 அந்த மாதிரி பார்த்தோம்னா இருட்டான மாதிரி இருக்கும், பகலான மாதிரி இருக்கும். அதில் விளைந்த கலை அன்னமேனா விளைந்த பயிர் விளைஞ்சு நிற்கும்ல அன்னம். நம்ம அந்த நெற்பயிர்கள்லாம் காலையில் அப்படியே பனி மேலே பட்டு அப்படி கொஞ்சம் வெறப்பாக இருக்கும் விளைஞ்சு, ஃபுல்லாக அதுவும் ஃபுல்ஃபில் ஆகாமல் அந்த மாதிரி பயிரை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சூப்பர், கரெக்ட். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. ஒன்றும் புரியல பஸ் அதெல்லாம் கேட்கறதுக்குள்ள. நதியில் விளையாடினா இது நதியை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த அலையெல்லாம் ஒரு மாதிரியா போயிட்டு நதியில் எங்கட அலை இருக்கும். இல்ல மாஸ்டர், ஓடிட்டு இருக்குல்ல நதி ஓடுதுல. ஆமா, நதி ஓடும் போது ஒரு மாதிரியா இருக்கும். அதை திறந்து விட்டா எப்படி இருக்கும்?
நதி தானே மாஸ்டர், கால்வாய் மாரி தான் மாஸ்டர் இருக்கும் அது ஓடுறது. அது ஏரி இல்லடா அது. அது ஏரி. ஆமா மாஸ்டர், நதினா என்னது மாஸ்டர்? நதி என்றால் ஆறு, அது நேச்சுரலா தோன்றி வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நதிகள். அந்த மலையில இருந்து வரும்ல மாஸ்டர், அதுதான் மாஸ்டர் நதின்னு சொல்லுவாங்க. போற வழி, நதி தண்ணி போற வழி. ஆறு இருக்குல்ல, ஆறு மாதிரி பெருசு நதி. ஆறு மாதிரி பெருசு நதி. அதாவதுடா ஆறுனா லேக்னா நதினா. ஐயோ அவன் அதை விட டேய் சீனா கடல். அப்ப ஓஷன் என்ன பெருங்கடலா? ஆமா கரெக்ட் தான்டா. ஓஷன் பெருங்கடல். ஆமா இவ பாருங்க, அன்னைக்கு ஏற்கனவே ஒரு பாட்டுல சொல்லிருப்பேன், இதுக்குதான் தமிழை கொஞ்சம் எல்லா மக்களே தமிழை வந்து நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, இல்லாட்டி இந்த மாதிரி கேட்க வச்சீங்கன்னா கூட கொஞ்சம் புரிஞ்சிடும். நதி என்றாலே என்னன்னு தெரியல நம்ம பையனுக்கு. ஊற்று அப்படின்னா ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறை மேல சின்ன சின்ன ஊற்றுகளா வரும். அதாவது பாத்திருக்கீங்களா, ஃபால்ஸுக்கு வந்து வரும். ஆமா ஆமா சார், பெரிய மலைகள்ல இருந்து வரும்ல, பாத்திருக்கீங்களா, சின்ன சின்னதா அப்படியே உள்ள இருந்து வரும். ஊற்று, பல ஊற்றுகள் ஒன்றாக சேர்ந்து அது ஒரு ஓடையா மாறும். ஓடைன்னா என்னன்னா, குவாண்டிட்டி கம்மியா தண்ணி போகும்ல, அது ஓடை. நீர் ஊற்று, மலையில தண்ணி பிறக்குது, அதுக்கு பேரு ஊற்று. ஊற்று சின்னது கொஞ்சம் கொஞ்சமா வரும். பல ஊற்றுகள் சேர்ந்தது ஓடை. ஓடை பல ஓடைகள் சேர்ந்தது ஆறு. பல ஆறுகள் சேர்ந்தது நதி. பல நதிகள் சேர்ந்தது கடல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா. அப்ப குளம் குட்டை கிட்ட எல்லாம் அதெல்லாம் சைடு. குட்டை குளம் ஏரி அது வேற ட்ராக். அது தண்ணியை சேகரிக்கக்கூடிய இடங்கள். அது இது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு. இது தண்ணியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம், அது சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இடம். குட்டை முதலில் சின்னதா இருக்கும். குளம் அதை விட பெருசு. ஆமா. அதை விட பெருசு ஏரி. அதை விட பெருசு கடல். கடல். ஆமா. அப்ப எல்லாத்துக்குமே ஃபினிஷிங் வந்து கடல் தான். கடல். இப்ப எப்படி எல்லாம் எல்லாமே பிறந்தா எல்லாமே மண்ணுக்குள்ள போறது மாதிரி ஃபினிஷிங். அதே மாதிரி தண்ணி எங்க தோன்றினாலும் நீங்க ஃபினிஷிங் லாஸ்ட் எண்ட்ல பூமிக்கு தேவையான தண்ணி போக பேலன்ஸ் எல்லாமே கடல்ல போய் கலக்கும். ஆனா அது மட்டும் நிறையாது. எவ்வளோ வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். எப்படி? அதுதான் ஏன் நிறையல? இயற்கை படைப்பு அந்த மாதிரி. ஏன் நிறையல? அங்கதான் மீன் இருக்கு. குடிச்சிருமா? ஆமாட்டான் எல்லாம் பண்ணுமா? அப்ப இவ்வளவு நாள் ஏன் கடல்ல காலி ஆகாம இருக்கு? அவ்வளவு மீன் தண்ணி குடிச்சோம். எல்லா தண்ணியும் போயிட்டு குமரன் தான் கேட்கணும். சொல்றா. ஐயோ, அதான் நதி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதே குச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே மழை காலத்துல போறது, வெயில் காலத்துல போறதே இல்லையே. அப்படியே மாஸ்டர். என்னடா இப்படி கேக்குறா? பூமி உறுதிக்குது. இப்ப பூமியோட ஹீட்டை தணிக்கிறதே கடல் தானே சார்? ஆமா. முப்பரமும் கடல். ஒரு பகுதி மட்டும் நிலப்பரப்பு. அது மாஸ்டர் ரீசைக்கிள் ஆயிட்டு இருக்குன்னு ரீசைக்கிள் தானே மாஸ்டர் சொல்லுவாங்க. அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டதுனால அது எவாப்ரேட் ஆகிட்டு திருப்பி மேலே போகுது. மேலே போன உடனே மழை துளியாக திருப்பி போயிடுது, திருப்பி எவாப்ரேட் ஆகுது. இந்த மாதிரி சைக்கிளில் போனதுனால அது கடல் நிரம்ப மாட்டேங்குது. அவ்வளோதானே. கரெக்ட். வெரி குட். ஆவியாதல் தமிழ்ல. கரெக்ட். குழந்தைகள்லாம் அப்படியே வீட்டுல இருந்து வெளியில வந்த உடனே சின்ன சின்ன தண்ணிகள் எல்லாம் அப்படியே விளையாடுவாங்க இல்லையா? அந்த தண்ணிகள்ல விளையாடுறத என் குழந்தை அதுல போய் விளையாடினாலே என்னவா மாறிடுமா? நதியை போல தூய்மையானதாக இருக்கும். இதுக்கடுத்து அந்த கொடியில் தலை சீவின்னு ஒரு லைன் இருக்குல்ல, கொடியில் தலை சீவினா பச்சை குழந்தை அப்படியே தவழ்ந்து போகின்ற பொழுது மரம் செடி கொடி எல்லாம் அந்த பாப்பாவோட தலையில உடம்புல டச் ஆகும். அந்த தலையில டச் ஆகக்கூடிய அந்த கொடியில் தலை சீவினது போல விஷயமா இருக்கு, தலை சீவிருச்சு அப்படின்ற உவமைக்கு கொண்டு வர்றார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலை. அப்படியே விளையாடி கொடியில தலை சீவி கொடியிலாம் கிடந்து உருண்டு அதுக்கப்புறம் நடந்த இளம் என் பேபி குட்டி பாப்பாவே வளர் பொதிகை மலை என்று கேட்டு பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். இந்த படம் தான் பாருங்க. பொலிவுண்ட என்னது? பிரைட். பிரகாசம். பிரகாசம். பொதிகை மலையில தோன்றி குழந்தை மதுரை நகரே கண்டு பிரகாசப்பட்ட தமிழ் அறிஞர்கள்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க. அந்த தமிழ் அறிஞர்களே அந்த மன்றம் மீன்ஸ் மன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் குறிக்குது. தமிழ் மன்றமே புலிவ பிரகாசமா இருக்கிறதை போல என் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே
வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே எனது குழந்தையே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று அவ்வளவு அன்பா இருந்தோம், அண்ணனும் தங்கச்சியும். ஆனா ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். ஹீரோ சொல்றாரு, அவங்க பையன் அந்த பையன்கிட்ட இப்ப சொல்றாரு, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா. நானும் உங்க அத்தையும் தான் பிரிஞ்சிட்டோம். அந்த பிரிவை நீங்களாவது வளர்ந்து நீ நம்ம விட்டு போன பந்தத்தை வந்து தொடர்றது மாதிரி நம்மளோட அத்தையோட மகள் ஒருத்தி இருக்கா, அவளை வந்து நீ திருமணம் செஞ்சு அந்த விட்டு போன உறவை இளமை வழி கண்டு நீ வாழ பிறந்திருக்காயடா எனது மகனே, வாழ பிறந்திருக்கின்றாயடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு அத்தை மகளை மனம் கொண்டு வரலையே, சரியா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? அத்தை மகளை மனம் கொண்டு ஏங்குறது அத்தை மகளை மனம் கொண்டு எங்க அழுக சவுண்டே கேட்கலையே சார். கொண்டு எப்படி ஏங்குவோம்ல, அந்த மாதிரி அழுதுருக்கியா இல்லையா? எப்படி சார் புரியல, அதை மட்டும் செய்யுங்க சார். அது வரும் அழுகடு. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா புவி ஆழ பிறந்தாயடா. யானை படை கொண்டு
அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. இந்த சொல் கேட்டுருச்சு உடனே அவங்களுக்கு, தங்கச்சிக்கு. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ. அப்போ என்ன, அண்ணன் வந்து இங்க கல்யாணம் பண்றது மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம் சொன்ன உடனே தன்னோட பொண்ணுகிட்ட, சிவாஜி கணேசனோட தங்கச்சி, அவங்க பாப்பா கிட்ட, தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து என்கிட்ட வந்து சம்மதம் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தங்க கடியாரம் கோல்டன் வாட்ச், வைர மணியாரம், வைரத்தில் இருக்க ஆரம், நெக்லஸ் மாரி. கரெக்ட். இவையெல்லாம் எனக்கு தந்து மனம் பேசுவார். அதாவது என்னோட அண்ணன் வருவார், உன்னை பொண்ணு பார்க்க வருவா, நீ வளர்ந்தோன்னு உன்னை பொண்ணு பார்க்க மாமா பையனோட என்னோட அண்ணன் பையனோட அண்ணன் வருவார். சும்மா வெறுங்கையை வீசிட்டு வர மாட்டார், பொருள் நிறையா கொண்டுட்டு நல்லா ஒரு எப்படி கௌரவமாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள்கள் என்னென்ன இருக்கான்? அந்த பொருளில் தங்க கடிகாரம் இருக்குது, தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத வைரத்திலே செஞ்ச மணி ஆரம், கழுத்துக்கு போடுறது ஆரம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருள் தந்து நிறைய பொருட்களை, விலை மதிக்க முடியாத பொருட்களை தந்து விலை பேசி கூட்டு போவாங்க. எப்படி தமிழ் கவிதை பாத்தீங்களா? தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். என்னோட தங்கச்சி பொண்ணை என் பையனுக்கு தான் நான் எடுப்பேன், அதுக்கு இவ்வளவு பொருட்கள் தாரேன் வச்சுக்கோங்க. ஆமா, அது கொடுத்தும் நீங்க முடியாதுன்னு சொன்னாலும் இந்த உலகத்தையே நான் அதுக்கு விலை மதிப்பா தாரேன். என் தங்கச்சி பொண்ணு என்னோட பையனுக்கு தான் வரணும், வந்தே ஆகணும், என் உலகத்தை கூட நான் கொடுக்குறேன், அதுக்காக விலை பேசுறேன், எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க நான் தாரேன் உங்களுக்கு அப்படின்னு இது பண்றாரு. மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். அண்ணனுக்கு ரிப்ளே இது. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக
உலகை விலை பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். ஃபர்ஸ்ட் அந்த பேபியை தாளாட்டுறாங்க. செகண்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து அண்ணன் ஒரு கல்யாண போர்ஷன், அப்புறம் வந்து தங்கச்சி ஒரு கல்யாண போர்ஷனை பாடிட்டு இந்த அண்ணனு தங்கச்சி வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த லெசனையும் உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் தேர்ட் சரணத்துல டியூனை மாத்துறாங்க எம்எஸ்வி. சிறகில் ஏனை மூடி அருமையான மகள் போல வளர்த்த கதையை நான் உன்கிட்ட சொல்லவா, அந்த பாப்பா கிட்ட அதை பத்தி சொல்லவா, இல்ல கனவுல கூட நான் நினைச்சு பார்க்காத காலம் இடையில வந்து நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச கதையை சொல்லவா. அந்த லைன்ல கூட மனிதன் வரல, ஒரு காக்கா பருந்து கோழி தன்னோட குஞ்சுகளை உள்ளக்க வச்சு காக்கும்ல, அத கூட இணையா சொல்றாங்க. சிறகில் ஏனை மூடி அருமை மகள் போல, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்ல, அருமையா ஒரு குழந்தை எப்படியெல்லாம் கொஞ்சி கொஞ்சி வளர்ப்பாங்க அப்பா அம்மா, அது மாதிரி அருமையான மகள் போல வளர்த்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லவா. நான் கனவுல கூட என் வாழ்க்கைய இப்படியெல்லாம் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கலையே. கனவில் நினையாத காலம் இடையில வந்து நாங்கள் பிரிந்த கதையை சொல்லவா. சிறகில் ஏனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. தன்னோட சோகத்தை அந்த பாப்பா கிட்ட சொல்ற விஷயம் அண்ணனுக்கு கேட்டது போல இமேஜினேஷன் பண்ணி அங்க அண்ணன் என்ன பண்றாரு பாருங்க. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. கண்ணின் மணி, கண்ணில் இருக்கக்கூடிய மணி என்ன தெரியுமா? எது? கருவிழிக்குள்ள ஒரு விழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சின்னதா இருக்கும் சார். ஆமா, அத சொல்றாரு. கருவிழி என்பது அந்த கருப்பு விழி, கண்ணின் மணிண்டா அந்த கருவிழிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு சின்னதா இருக்கும் மாஸ்டர். அதுதான் மணி போல, அப்படியே 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 சின்னதா, அதேதான். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல, அந்த மணியோட ஷேடோ எதுக்குள்ளதான் இருக்கும்? கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். மணியையும் அதுல வரக்கூடிய நிழல் போலவும் கலந்து ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைஞ்சு முடிஞ்சிருச்சுனாலும் இல்லாமலே போச்சுனாலும் மறக்க முடியாதடா. எதை மறக்க முடியாதடா? அன்பை, உறவை பிரிக்க, நாம் அண்ணன் தங்கச்சியாக வாழ்ந்த உறவை பிரிக்க முடியாதடா. அப்படியே ஃபீலுக்கு வந்துட்டார் அண்ணன். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. ரெண்டு பேரும் தோள் மேலில் தோள் சாய்ந்தது போல. நமக்கு நாமே தாலாட்டு. அன்பே ஆரிராரு ஆரிராரு ஆரிராரிரோ, அன்பே
ஆரிரராரோ ஆரிரராரிரோ. பாட்டு மூலமாக அவங்களும் பேசி முடிக்கிறாங்க, பாட்டு முடியுது, அந்த குழந்தைகளும் படுத்து தூங்குறாங்க. சிறகில் ஏனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. சிறகில் ஏனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் இணையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. அன்னை தங்கை பாசத்துல ஓவரால் பிடிச்ச லைன் எது ராகவேந்தருக்கு? சரணம் 3ல தான் மிஸ்டர். கண்ணில் மணி போல, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. குமரனுக்கு எனக்கு வந்து சரணம் 1ல யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா. அது மாதிரி நீ யானை படை வென்றுவியா, இல்ல யானை படை வைத்து சேனை பல வென்றுவியா? யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா, புவி ஆழ பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆழ பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா. மகாலிங்கத்துக்கு 3வது சரணத்தில் முதலையன் சார். சிறகில் என்னை மூடி, சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் இணையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா,
உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிரார். பாய்.